தெய்வ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலே வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து பேசும் பொழுது, ஒரு குழுவாய் இருந்து பேசும்போது, கல்லூரிகளிலோ அல்லது வேலை பார்க்கும் இடத்திலோ, அது ஏதாயிலும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி நின்று அவர்கள் பேசும் பொழுது, அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் இதுதான் வாலிப வயது, இதுதான் என்ஜாய்மெண்ட் லைஃப். இந்த லைஃப்ல என்ஜாய் பண்ணலன்னா வேற எந்த லைஃப்ல நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. பிறகு நமக்கு இந்த வாலிபம் கிடைக்காது. ஆகவே நம்முடைய கண்கள் காண்பது எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணிடணும். என்ஜாய் பண்ணி முடித்த பிறகு, எல்லாம் அனுபவித்த பிறகு நாம் எல்லாவற்றிலும் ஒதுங்கி கொள்ளலாம் என்று சொல்லி பேசிக்கொள்வார்கள். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை பார்க்கலாமா? பிரசங்கியின் புத்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்தில் இருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்தில் இருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இங்கே வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீ உன் இளவயதிலே சந்தோஷப்படுகிறாயா? சந்தோஷப்பட்டுக்கொள். உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்க வேண்டும் கொள்ளும் என்று ஆசைப்படுகிறாயா? உன் இருதயம் பூரிப்பாக்கும்படி எதை வேண்டுமென்றாலும் செய். உன் நெஞ்சின் வழிகளிலும் நீ நினைக்கும் எல்லா வழிகளிலும் திசைகளிலும் கடந்து செல். உன்னுடைய எல்லாவற்றின் நிமித்தமும் உன் கண்கள் காணுகிறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக்கொள். ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தை எடுத்து போடு, உன் மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு என்று சொல்லுகிறார். மற்ற வாலிபர்கள் செய்கிற தீங்கை பார்த்து கொண்டு இதுதான் வழி என்று நினைத்து கொண்டிருக்காதே. அது உன் இருதயத்திற்கு வேதனையை உண்டாக்கும், உன்னுடைய மாம்சத்திற்கு தீங்கை உண்டாக்கும். அவர்கள் செய்கிற அந்த தவறான பழக்க வழக்கங்கள் தான் சந்தோஷம் நிறைந்தது. கண்கள் காணுகிறவைகளை எல்லாம் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணாதே. காரணம், அது உன் இருதயத்திற்கு வேதனைகளையும் உன் மாம்சத்திற்கு தீங்குகளையும் உண்டாக்குகிறது என்று தேவனோடு உனக்கு வெளிப்படுத்துகிறார். நண்பிற்குரிய தேவ ஜனங்களே, தீமையான வழிதான் சந்தோஷம் தரும் என்று நினைத்து கொண்டிருந்தால் ஞாபகம் வைத்துக்கொள், உன் மாம்சமானது தீங்குக்கு ஒப்பு கொடுக்கிறாய், அழிவை சந்திக்கிறாய் என்பதை அறிந்து கொள். வாலிபர்கள் சொல்லுவது போல, இதுதான் வாலிப வயது, இந்த வயதில் தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பது தவறான காரியம். நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறபடியினால் நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் உன்னை கெடுத்து போடுவார் என்று எச்சரித்திருக்கிறார். ஆகவே மிகவும் ஜாக்கிரதையாய் நட, கர்த்தருடைய நாள் நெருங்குகிறது.